ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் போமிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நம்மளோட ஜுகி ப்ராடக்ட்டோட ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து கரம் மசாலா, ஜுகி கரம் மசாலா. ஸோ இதில் வந்து நார்மலாக இருக்கிற ஹோல் கரம் ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம சேர்த்துட்டு, அது கூட ப்ளஸ் வந்து இதில் ஒரு நியூவாக நம்ம வந்து மற்றவங்க செய்கிறத விட புதுமையாக பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையுமே நல்லா பீல் பண்ணிவிட்டு நல்லா இடித்து வெயிலில் காய வச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கரம் மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கரம் மசாலா அரைக்க போகும்போது அது கூட சேர்த்து இந்த நம்ம சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காய வச்ச இதையுமே ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும், ட்ரை பண்ணி எடுக்கணும், பவுடர் பண்ணி. அதனால் வந்து நம்ம அடிஷ்னலாக எப்போவுமே எந்த கிரேவி வச்சாலும் அது கூட வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவோம். இந்த கரம் மசாலாலையும் வெங்காயம் இருக்குங்கும்போது ஸோ அடிஷ்னல் டேஸ்ட்டு சூப்பராக உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக வந்து இந்த கரம் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரஸ்ட் மீ, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன புலாவ் செஞ்சாலும் சரி, வெஜ் கிரேவி செஞ்சாலும் சரி, நான்வெஜ் கிரேவி செஞ்சாலும் சரி, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரேட்டுமே அஃபோர்டான ரேட்டாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் போமிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம ஓவரால் ப்ராடக்ட், நான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் ரிவ்யூ கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து மாஷால்லா ஓரளவுக்கு நல்லபடியாகவே மக்கள் மத்தியில் போயிட்டுருக்கு. தெரிஞ்சவங்களும் சரி, தெரியாதவங்களும் சரி, வாங்கினா திரும்ப திரும்ப வாங்கி ரியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் திரும்ப நம்ம ப்ராடக்ட் எல்லாம் ஒன்றா தனியாக நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிட்டேன்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா புதுசாக பார்க்குறவங்களுக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளியல் பொடி, பாத்திங் பவுடர். குளியல் பொடி வந்து குளிக்கிறதுக்கு மட்டும்தான், நம்ம குளிக்கும் போது மட்டும்தான் சோப்புக்கு பதிலாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணுமானா கிடையாது. ஃபேஸ் பேக்காகவும் போடலாம். இதுக்கான தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸ்க்ரப்பராகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பவுடர் நல்ல ரிசல்ட் இருக்குது. வாங்கினவங்களே திரும்ப திரும்ப அடுத்தடுத்து ரொட்டீனில் தீர வாங்குகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நமக்கு ஹைஜீன் தான். இது யூஸ் பண்ணுறதுனால சைட் எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ், வயசானவங்களை தவிர மிச்சம் எல்லாருமே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நேச்சுரல் வேல, இயற்கையான வழியில் நம்ம வெயிட் லாஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து இது கேழ்வரகு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜுகி ப்ராடக்ட்டோட ஓவரால் ரிவ்யூ வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இது வந்து கம்பு கருப்புளுந்து மாவு, கம்பு ப்ளஸ் கருப்பு உளுந்து, இந்த ரெண்டுமே வந்து நம்ம ஈக்குவல் குவான்டிட்டியில் நல்லா கழுவி காய வச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் மில்லில் வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து வறுத்து வைக்கிறதுனால இது எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காமையே பிஃபோர் 4 months வரைக்குமே, நம்ம வாங்கினதுலேருந்து ஆஃப்டர் 4 months வரைக்குமே நமக்கு வந்து இது கெடாமல் இருக்கும். வண்டு பூச்சி எதுவுமே வைக்காமல் இருக்கும். ஸோ வந்து கருப்புளுந்தோட பலனும் கம்போட பலனும் நம்ம சர்ச் பண்ணோம்னா நமக்கு தெரியும். இந்த காலத்தில் மோஸ்ட்லி எல்லாருமே மில்லட்ஸை பற்றின விழிப்புணர்வு இருக்கிறவங்களா தான் இருக்கிறோம். அதனால் இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரேட்டுமே வந்து நல்ல அஃபோர்டான ரேட்டில் இருக்குது. அதுக்கடுத்து இது வந்து கேழ்வரகு கருப்புளுந்து மாவு. கம்புக்கு பதில்